தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மேற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். அரசு நிர்வாகம் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி தூத்துக்குடியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்கப்பட்டு பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து சொத்து வரி நிர்ணயம், சொத்து வரி பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு, தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல், பொது சுகாதாரம், உரிமை ஆணை கட்டணங்கள், தொழில் வரி, பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் பெற்ற மனுக்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மேயர் உத்தரவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி, உதவி ஆணையர் சேகர், மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், அதிர்ஷ்டமணி, விஜயலட்சுமி, இசக்கிராஜா, கனகராஜ், பொன்னப்பன், கந்தசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தனியாக டேங்க் போட்டுருக்கோம். கல்லூரி நகருக்கு அந்த கலெக்டரேட்டு பின்னாடி வந்து சுற்றி வரைக்கும் ராஜா அங்கிட்டாமல் புட்டு வந்து ஆரம்பிச்சிடலாம். அது தெரியும். முட்டை வாங்கினாலும் ஏற்கனவே மண்ணோட வீடியோ இருக்கு. ஆர்வோட்டு மேலே மண்ணு போடுங்க. அதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இப்படி இன்சூரன்ஸ் சேஞ்ச் உடனே மாற்றி ஆடி பார்க்கல ஏன் ஈவி காடி லைன் கொடுக்க மாட்டேங்கும்? ஈபி காடி ஏன் லைன் கொடுக்க மாட்டேங்கும்? அப்புறம் எனக்கு நிறைய செட்டில்மெண்ட் கொடுங்க. இப்போ தான் ஓட்டர் எதுவும் புதுசாக ஏற்றி விட்டீங்களா? செக் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு அது வேணும். அது பண்ணிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.